படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ண்ணா. சான்ஸ் தலைவர் பயங்கரமான படம், சூப்பராக இருக்கும். ஹாலிவுட் லெவலில் இருக்குது. ஹாலிவுட்டுக்கே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி சில விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் வந்து ஏஆர் ரஹ்மான் தான் பெஸ்ட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆசம். சங்கர் அருமையாக படம் எடுத்திருக்காரு. ரஜினி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப கலகிட்டார். அட்டகாசமாக இருக்குது. வீடியோ கேம் மாதிரி இருக்குது. எமி ஜாக்சன் லைஃப்பை முடிச்சு விட்டார் டேரக்டர். 3D சூப்பராக இருக்குது. 3D வந்து இந்த தேட்டருக்கு செட் ஆகலை. சத்யம் தேட்டர், மாயாஜாலம், முக்கியமாக ஐமேக்ஸில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். படம் வேறு லெவலில் இருக்குது, நல்லாயிருக்கு. சூப்பர் படம் அருமையாக இருக்குது. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. தமிழ் படத்தில் ஒரு புது விதமாக சூப்பராக எடுத்துருக்காங்க. கான்செப்ட் செம கான்செப்ட்டு. தலைவர் மாஸ் பயங்கரமாக. சூப்பர் படம் சூப்பர். சூப்பராக சிட்டியோட குட்டி தான் கலக்கிறாரு. சூப்பர் வேறு லெவல் படம். எல்லாம் பாகுபலியெல்லாம் மிஞ்சிருச்சு. படம் பிரம்மாண்டம். சோஷியல் மெசேஜ்லாம் டெக்னாலஜி மெசேஜ். வில்லன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ரஜினிக்கு அந்த ஈக்குவலாக இல்லை, அது ஒரு நெகட்டிவ் தான். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நல்லா இருக்குது. படத்தில் சஸ்பென்ஸ் 3.0, கம்ப்ரஸ்ட் வெர்ஷன் ஆஃப் 2.0 தான் சஸ்பென்ஸ். எங்க குட்டி சிட்டி மாஸ் 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 பக்கா மாஸ். 3D பிக்சர் சூப்பராக இருக்குண்ணா. ரஜினி சூப்பராக பண்ணியிருந்தா. லாஸ்ட் சீன் சூப்பராக இருந்தது. பயமுத்திட்டாரு ரஜினியை. சூப்பராக இருக்குது படம், செம்மையாக இருக்குது படம். பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது. சங்கர் அட்ரஸ் பெஸ்ட். கிராஃபிக்ஸாக பிரிச்சுட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் நல்லா பண்ணியிருக்காரு. சங்கர் செம்ம கான்செப்ட். சங்கர் டேரக்டர் சூப்பர். அக்ஷய்குமார் செம்ம கேரக்டர், செம்ம இதுவாக நடிச்சிருக்காரு. இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது மூவி. படம் 2.0 வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்து வச்சுருக்காப்புல படம். தமிழ் படம்னே சொல்ல முடியாது. தமிழ் படத்தில் ஒரு ஹாலிவுட். இனிமேல் சங்கர் வந்து என்ன சொல்கிறது, அர்னால்டு அதுமாரி பெரிய ஹாலிவுட்டு டைரக்டரே பண்ணலாம். அந்த கெப்பாசிட்டி இருக்குது படத்தில். ரஜினி ஆக்டிங் செம்மையாக இருக்குது. கிராஃபிக்ஸ் தான் முக்கியத்துவம் படத்துலேயே. படத்தை பற்றி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை. அனிமேஷன்னா ஐ மீன் 3D எஃபெக்ட் தமிழ் மூவியில் ஃபஸ்ட் டைம் அது. ஹாலிவுட்டில் கூட இந்த மாதிரி இருந்திருக்காது. மேபி ஹாலிவுட்டையே மிஞ்சின அளவில் 3D எஃபெக்ட் இருந்துச்சு. அண்ட் ரஜினியோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். எமி ஜாக்சன் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. வில்லனை வந்து பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. எல்லாருமே சொல்கிற மாதிரி ஹியூமனிட்டியோட டெக்னாலஜியும் சொல்லியிருக்காங்க. குட் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ண நல்ல சான்ஸ். ஸோ என்னோட வியூ வந்து இதை கண்டிப்பாக கவர்மெண்ட் எடுக்கணும். டவரில் சிக்னல் எவ்வளோ நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரீம் தேவையில்லை. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாரும் பப்ளிக் சப்போர்ட்டோட தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபோனால் ஒரு சிட்டுக்குருவி இனம் வந்து அழிகிறதுன்னு தான் கதையே. அதுதான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இது பண்ணிக்கிறேன். செல்லு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பறவைங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. செம்ம கான்செப்ட். தலைவர் தவிர வேறு யாரும் நச்சுனாலும் இது வேலைக்காக இருக்காது. தலைவர் ஒருத்தர் தான். அவர் வயசுக்கு நச்சதே பெரிய விஷயம். அவருக்கு வில்லன் கேரக்டர் பக்கா வேறு லெவல் மாஸ்.